ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மார்ச்சுடைய 27ஆம் நாள், தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனியுடைய 13ஆம் நாள், கிழமை அதே போல் நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தில் நவமியானது வருது வளர்பிறையில். ஸோ இந்த வளர்பிறை நவமியில் ஸ்ரீராமர் அவதரித்த ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளில் முக்கியமான சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்திடுங்க. அதாவது நாளைய இந்த ராம நவமியில் இந்த சில விஷயங்கள் நான் சொல்வதை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த சில விஷயங்களை செய்யுங்க. இதை செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி ராம நவமி அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாது, ஸ்ரீராமர் அவதரித்த நாள். நாளைய ராம நவமியில் ராம நவமியுடைய வரலாற்றையும் ராமருடைய வரலாற்றையும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சுருக்கமாக அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ராமர் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து ராமரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்தனால தான் ராம நவமி என்று நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அயோத்தியா ஆண்ட மன்னர் தான் தசரத சக்கரவர்த்தி. இந்த மன்னருக்கு கோசலை, சுமித்ரை, கையேகை என்ற 3 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் வெற்றி கொடி கட்டி பறந்த தசரா சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. என்ன செய்வது? ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் அவரவர் ராஜ்யத்திற்கு என்று ஒரு குலகுரு இருப்பார்கள். ஸோ தசரத சக்கரவர்த்தியின் குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை பெற்றார் தசரத சக்கரவர்த்தி. முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர கமஷ்டி யாகத்தை நடத்த முடிவு செய்தார் மன்னர். யாகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் யாக தீயிலிருந்து விக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு குடுவையை தசரா சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார். அந்த குடுவையில் இருக்கக்கூடிய பாயாசத்தை மன்னர் மனைவிகள் அருந்த வேண்டும் என்ற கட்டளைகளையும் வைத்தார் விக்னேஸ்வரர். மனைவிகளும் பாயாசத்தை அருந்தினார்கள். அதன் பின்பு பங்குனி மாதம் நவமி தினத்தில் கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தார். கயிறுக்கு பாரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணும் சத்ருனனும் மகனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்தாங்க. ராமர் வசிஷ்ட முனிவருடைய வித்தைகளை கற்று தேர்ந்தார். ராம பாணத்திற்கு இணை வேறு ஏது இல்லை என்ற அளவுக்கு அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக மாறினார். மிதுளை அரண்மனையில் ராமபிரானின் கைப்பட்டு பரமேஸ்வரன் வில் உடைந்தது. அப்ப சீதையை மணமுடித்து கொண்டார் ராமர். கூனியின் சூழ்ச்சியால் கையை பெற்ற வரத்தால் வனவாசம் சென்றார் ராமர். வனவாசம் சென்ற இடத்தில் ராவணன் என்ற அரக்கனால் சிறைப்பிடிக்கப்பட்டாள் தேவி சீதை. சீதையை தேடி சென்ற வழியில் சுக்கிரவருக்காக வாலியை வதம் செய்தார் ராமர். அதன் பின்பு அனுமனுடைய உதவியோடு கடல் மார்க்கமாக பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவனிடம் போர் தொடுத்து வென்று சீதையை மீட்டு நாடு திரும்பி அதன் பின்பு ஆட்சி அமைத்தார் ராமபிரான். வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் ராமபிரான். ராமரனுடைய தேஜஸை பற்றியும் அழகை பற்றியும் நம் வாய்மொழியால் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவர் தான் ராமபிரான். இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர் தான் ராமபிரான். ராமபிரான் பூமியில் அவதரித்த நேரத்தில் 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால் ராமரின் ஜாதகத்தை எழுதி நம் வீடு பூஜையில் வைத்து பூஜை செய்து வந்தால் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும் என்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்றும் நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது. தீராத நோய்கள் கூட தீரும் என்பது, ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் என்பது குறிப்பிடப்படுது. சரி, ராமபிரான் எதற்காக நவமி திதியில் பிறந்தார் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா? அதையும் சொல்கிறேன். பொதுவாக அஷ்டம திதி அன்றும் நவம திதி அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டாங்க. இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமி நவமியும் ஒரு நாள் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள். நவம திதி அன்றும் அஷ்டம திதி அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய முன்வர பயப்படுறாங்க.
எங்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, இதனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பியிருக்கிறாங்க. அஷ்டமி நவமி திதியில் பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்தை தூங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஷ்ணு பகவானிடம் இந்த 2 திதிகள் முறையிட்டிருக்கு. கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி நவமிக்கு விஷ்ணு பகவான் ஆறுதல் அளித்தார். உங்கள் இருவரையுமே போற்றக்கூடிய நாள் வரும், அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்றவாறு கூறினார். அதன்படியே அஷ்டம திதி அன்று எம்பெருமான் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவம திதி அன்று ராமர் அவதாரத்தையும் விஷ்ணுவே எடுத்தார். இதன் அடிப்படையில் நம்ம எல்லோருமே கோகுல அஷ்டமி ராமநவமியும் அஷ்டம திதி நவம திதியில் கொண்டாடி வருகிறோம் என்பது தான் இந்த திதிக்கு உருவான உண்மை. இது மாதிரி இந்த திதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு வேறு எதுலையுமே இல்லை. ஏன்னா விஷ்ணுவே அவதரித்த ஒரு அற்புதமான திதி தான் இந்த திதி. ஸோ இப்பேற்பட்ட ராமநவமி அன்னைக்கு ராமருக்கு நீர்மோர் பானகம் படைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஏன் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நாளை நாள் அதை படைக்க மறக்காதீங்க. ஸ்ரீராமர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களான நீர்மோர் பானகம் நாளை நாள் தானமாக வழங்க வேண்டும். பகவான் ஸ்ரீராமருடைய அவதார தினமான ராமநவமி விழா நாளை நாள் உற்சாகத்தோடு எல்லா இடங்கள்லையும் கொண்டாடப்படும். நாளை தினம் வீட்டில் பூஜரையை சுத்தம் செய்து அலங்கரித்து பட்டாபிஷேகம் செய்த ராமர் படத்துக்கு பூக்களை சூடி நெய்வேத்தியங்களை படைத்து ஸ்ரீராமநாமம் சொல்லி பூஜிப்பது சிறப்பு. ராமநவமியான நாளை தினம் ராமருக்கு நெய்வேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியம். இதற்கு காரணமும் இருக்கு. ரிஷி விஸ்வாமித்திரிடம் இருந்தபோது அதன் பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போது எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் பகவான் ஸ்ரீராமர். நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமரின் அவதார தினமான நாளைய ராமநவமி அன்று நெய்வேத்திய பொருட்களாக படைக்க வேண்டும் என்பது வேத சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இந்த எளிய நெய்வேத்தியத்தை படைத்து வழிபட்டாலே போதும், ஸ்ரீராமபிரானுடைய மனம் குளிர்ந்து பக்தர்கள் நமக்கு அருளாசிய வாரி வழங்குவார் என்பது ஐதீகம். இது தவிர நீங்கள் வேறவும் சிலது படைக்கலாம். வெண்பொங்கல், பருப்பு வடை போன்றவையும் நெய்வேத்தியம் செய்து பிரசாதமாக சாப்பிடலாம். ஸ்ரீராமர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டதால் அவருடைய பிறந்த நாளில் எளிய பானங்களாக இருக்கிறது நீர்மோர் பானகம். அதை நீங்கள் பண்ணி படைத்து தானமாக வழங்குறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் விசிறி, செருப்பு, குடை இந்த மாதிரி போன்றவைகளை நாளை நாள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். பெரிய அளவில் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு முன்பாக இந்த மாதிரி சின்னதாக நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு நீங்கள் அதை தானமாக கொடுத்தாலே போதும். வாழைப்பழம், பால் போன்ற எளிய பொருட்களை கூட அர்ப்பணிக்கலாம். ஸ்ரீராமநாமம் சொல்லியும் ஸ்ரீராமரை வணங்கியும் அருள் பெறலாம். நாளை நாளை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தானத்தை செய்ய மறக்காதீங்க. நாளை நாளில் ராமரை பற்றி நூல்களை படிக்கிறது, அவருடைய துதிய பாராயணம் செய்வது இந்த மாதிரி இருக்கிறது நன்மை அளிக்கும். அதுவும் ராமர் கோவில்களில் நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகத்தை கண்டுங்கன்னா ரொம்ப புண்ணியம். விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் முடிந்தால் முழு நாள் விரதம் இருங்க. அவ்வாறு முடியாதவங்க பகல் மட்டும் உணவு உட்கொள்ளாமல் இரவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பூஜை முடிந்து விரதத்தை நிறைவு செய்யுங்க. ஆனால் நாளை நாள் மிஸ் பண்ணாமல் வழிபாடு மட்டும் செய்யணும். இது வரைக்கும் நவமி பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் நவமி பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மெயினாக என்ன தானம் செய்யறதா நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொன்னது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ வேறு வெயில் காலம் வேறு நிறைய, இந்த டைமில் ஏழை எளியவர்களுக்கு குளிர்ச்சியான பானகத்தையும் அந்த நீர்மோரையும் கொடுக்கறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் தானம் செய்து பயன்பெறுங்க. இந்த ஒரு தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையோ நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த தானங்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணி பயன்பெறட்டும். அதே போல் நம்ம சேனலில் இனி நிறைய அப்டேட்டான வீடியோ வரும். அந்த
அப்டேட்டான தாள்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தாள்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.